இந்த பொண்ணு படிப்பு முடிச்சு சொந்த ஊருக்கே திரும்பி வந்துட்டு இருக்கும்போது அப்போ ஒரு பையன் அந்த பொண்ணை பார்த்ததும் அந்த பையனுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அந்த பொண்ணையும் அந்த பொண்ணை பார்க்க அவன் வீட்டுக்கும் போகும்போது அந்த பொண்ணுகிட்டே அவன் மாட்டிக்கிறான். அப்ப அந்த பொண்ணு கேட்கிறா யாரை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒண்ணுதான்னு சொல்லிட்டு அவனும் பேச ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணுக்கு அவனை பிடிச்சு போனதுனால லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் அந்த பையன் ஆசையா அந்த பொண்ணுக்கு வளையல் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அப்பா அவங்க அப்பா கிட்டையும் மாட்டிக்கிறதுனால அந்த பொண்ணையும் பிடிச்சு கூட்டு போயிடுறாரு. அவனோட வலையில தூக்கி போட்டு உடைச்சு இந்த பொண்ணு இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அத்தை ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிடறாரு. அந்த பையனும் மனசொஞ்சு வீட்டுக்கு வந்து அங்க இருக்க எல்லாருமே விரும்புற விஷயம் தெரிஞ்சிருச்சு. அதனால அவங்க அப்பாவை பயங்கர கோவப்பட்டு நான் சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா வீட்டுக்குள்ள போ, இல்லாட்டி வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றாரு. அதனால அந்த பையனை வீட்டை விட்டு வெளியே போலான்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க அம்மா வந்து தடுக்கிறாங்க. அவனும் வேற வழி இல்லாம அவங்க அம்மா காண்டி விருப்பமே இல்லாம ஒரு பொண்ணையும் பார்த்து கல்யாணமும் பண்ணிக்கிறான். ஆனா அந்த பொண்ணுக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணுக்கு படிக்கணும் ஆசை. சின்ன வயசுலயே படிக்க விடாதனால கணவர்கிட்ட இருக்க புக்கை வச்சு படிக்க முயற்சி பண்றா. அப்ப அவனும் புரிஞ்சுக்கிறான் இவன் படிக்கணும் ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு அவளுக்கு படிப்பெல்லாம் சொல்லி கொடுக்குறான். அந்த பொண்ணு அவனுக்காண்டி எல்லாமே பண்றா. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பையனுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. அப்போ ஒரு நாள் அந்த பையனுக்கு ஒரு லெட்டர் வருது. அதுல உங்க காதலி எழுதியிருக்காங்க உன்னை பார்க்க நான் வரப்போறேன்னு சொல்லிட்டு நீங்க அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்க கூட வாழ ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு எழுதிருக்கு. அவனுக்கு இப்ப என்ன முடிவு பண்றதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. அந்த பையன் தன்னை நம்பி வந்த பொண்ணு தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு காதலியை பார்க்காம போயிடுறான். பல வருஷம் கழிச்சு அந்த அம்மா அந்த காதலை மறக்காம அவன் கொடுத்த வலையில எடுத்துட்டு போயிட்டு அந்த பையன் எங்க வச்சு அந்த வலையில கொடுத்தானா அங்கேயே தூரம் போட்டுட்டு அந்த பக்கம் வரும்போது அப்பா அந்த காதலிச்ச பையனும் உங்க மனைவியும் வரத பார்த்து அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.